அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா சமர்ப்பணமஸ்து. கண்ணன் கண்ணனை ஆண்டாள் நாச்சியார் உருகி 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 அனுபவிச்சு அவனை பத்தி நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கா. நிறைய சொல்லி கொடுத்துருக்கா. அதை நேரடி பொருளாவும் எடுத்துக்கலாம். பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தபடி உள்ளுரை பொருள்களாகவும் நிறைய எடுத்துக்கலாம். அவ்வளோ வேதம், கீதை அத்தனுடைய சாரத்தையும் புழிஞ்சு கொடுத்துருக்கா ஆண்டாள் தாயார் நம்மளுக்கு. அவ அனுபவிச்சிருக்கா. அவ அனுபவிச்சதுனாலதான் அதை அப்படியே வார்த்தைகளை கொண்டு வந்து எல்லா ஆழ்வார்களுமே அப்படிதான் பகவான அனுபவிச்சிருக்கா. அனுபவிச்சதானால்தான் அந்த வார்த்தைகளை கொண்டு வர முடியுது. இதுல தாயார் பெண்ணாவே இருந்ததுனால அவள மீதி ஆழ்வார்கள்லாம் தன் பெண் பாவத்துல நிறுத்திண்டு அந்த ஒரு இதுல அவள்லாம் பாடினா, இவ பெண்ணாவே பிறந்துட்டா. பெண்ணாவே பிறந்ததுனால அவளுக்கு இன்னும் அனுபவம் ரொம்பவே ஜாஸ்தியாகுது. பகவான் மொத்தம்தான் புருஷோத்தமன், அவன் மொத்தம்தான் ஆண். எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்ரீ சுரூபம்தான். ஸ்ரீ சுரூபமா இருந்தாதான் அவனை அனுபவிக்க முடியும், அவனை அடைய முடியும். அப்படின்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சதுதான். பரண்யாசங்கிறது என்ன? பகவான் புருஷோத்தமன் புருஷன், அவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் பரண்யாசம். அப்படி அவனை அடையணும். அவனை அடையறதுக்கு இன்னொரு வழியை காட்டி கொடுக்கிறார் தாயார். அடியேன் இப்படி சொல்றேனேன்னு நினைச்சுக்காதங்கோ. கண்ணனை அனுபவிக்கணும்னா அவனுடைய படங்கள் கிட்ட நல்லா நம்ம பார்க்கணும். அவன் கண்ணை, கைய, காலெல்லாம் பார்க்கணும். அவனுடைய உருவம் தானே. சும்மா பெருமாள் படம் ஆற்றுல வச்சுட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு புஷ்பம் போடுறோம், அதுக்கு தீபாராதனா காட்டுறோம், அதுக்கு தலையை சமர்ப்பிக்கிறோம், அது கிடையாது. அப்படியே ஏற்கனவே விண்ணப்பிச்சதுதான். ஒரு சின்ன பொருளையும் ஒரு அது கேலண்டரா இருந்தாலும் கூட அந்த கேலண்டர்ல அவன் இருக்கான்னு நினைச்சுட்டு நீங்க அதுக்கு 2 ஸ்லோகம் சொன்னாங்கன்னா அவன் அதுல ஆவிர்வவிச்சிருவான். உங்காத்துல இருக்கிற அத்தனை பெருமாள் படத்துலயும் அவன் ஆவிர்வவிச்சிருக்கான். அதெல்லாம் சாதாரணமா படம் கிடையாது. அது அவனுடைய கண்ணை பாருங்க, அவனுடைய திருவடியை பாருங்க, அவங்கிட்ட பேசுங்கோ, பேசி பழகுங்கோ. என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்கிட்ட போய் நில்லுங்கோ. கண்ணா இப்படி இருக்கு, இதை தீர்த்து கொடுறான்னு சொல்லி அவங்கிட்ட கேளுங்கோ. நான் நிறைய குத்தம் பண்ணியிருக்கேன், நான் நிறைய அனுபவிக்க வேண்டியவதான். ஆனால் ஓம் கருணை இருந்தா அது சொல்பமாயிடும். கண்ணா என்னை காப்பாத்தி கொடு, இந்த மாதிரி பேசுங்க. நம்ம அவங்ககிட்ட பேசுறதுனால நம்ம என்ன வாய் விட்டு பேசலாம், நம்ம மனசால கேட்கலாம். அவன் படத்தை நம்ம 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தோம்னா யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டா, மனசால பேசிக்கலாம். அப்படியே இருந்துட்டாலும் கூட பெருமாள் திருமொழியில பித்தர் என்றே பிறர் பேசன், நம்மாழ்வார் பித்தர் என்றே பிறர் பேசன்னு அவள்லாம் சொல்லியிருக்காளே. நம்மள பித்தர்னு அர்த்தவா சொல்லிட்டு போனா போட்டோம். திருமங்கை மன்னன் அதுதான் சொல்லியிருக்கார், முதல் ஆழ்வார்கள் அதுதான் சொல்லியிருக்கார். பித்தன்னு நம்மள சொன்னா அவ சொல்லிட்டு போட்டோம். அவளுக்கு நம்மளுடைய அந்த அனுபவம் தெரியாது, அதனால அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இல்லையா உங்களுக்கு அது வெக்கமா இருந்ததா, மனசார அவங்ககிட்ட பேசுங்க. நான் இதை அனுபவிச்சிருக்கேன், அனுபவிச்சதுனாலதான் சொல்றேன். வேலுக்குடி சுவாமிகள் சொல்வார், நம்ம பண்ணாதத அடுத்தவாளை பண்ண சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்வார். நம்ம ஒரு காரியம் பண்ணலன்னா
அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த வாழ்க்கை சொல்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் சொன்ன வழிதான். அவங்கிட்ட பேசி ரொம்ப ஏதாவது ஒண்ணு ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா இது ரொம்ப முடியலடா, படுத்தாடுதுடா, எனக்கு இது சக்சஸ் பண்ணி கொடுறா அப்படின்னா அடுத்த செகண்ட் அது சக்சஸ் ஆயிருக்கு எனக்கு. நீங்கள்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. நான் அனுபவிச்சதுனால உங்ககிட்ட எல்லாம் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அது ஆண்டாள் நாச்சியார் காட்டியிருந்த வழி. அவ என்ன சொல்றா, கண்ணன் என்னும் கரும் தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன் என்னை. மனசால அவனை பார்த்து அவங்கிட்ட பேசி அவங்கிட்ட பழகி அவங்கிட்ட அனுபவிச்சு நான் கிடக்கிறேன். கண்ணன் என்னும் கரும் தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன் என்னை. நான் அந்த மாதிரி இருக்கிற செய்யும் அதில் புளி பெய்து அதனை பெய்தா. நம்மளுக்கு உடம்புல ரொம்ப புண்ணு வந்திருக்கு. அதுல யாராவது புளிய கரைச்சு கொண்டு கொட்டினா எவ்வளவு எரிச்சலா இருக்கும், தாங்கிக்க முடியாத இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி அதில் புளி அதனை பெய்தால் அது போல் புறம் நின்று அழகு பேசாதே. இந்த இடத்துல அழகுன்றது வம்பு. அடியேன்னு சொன்னேன் இல்லையா, நம்மள பித்தர்னு சொல்லிட்டு போட்டோன்னு சொன்னேன் இல்லையா. தாயார் சொன்ன வார்த்தைகளை தான் நான் சொல்றேன். நானா அடியேனா எதுவுமே சொல்லல. புறம் நின்று வம்பு பேசுறதே தப்பு. அதுவும் பக்கத்துல போய் இதை பாரு கடக்கிறா பாரு, அவ கண்ணனுடைய பக்தையா, இந்த கடக்கிறா பாரு, கண்ணனோட பேசுவாளாம், கண்ணனை அனுபவிப்பாளாம், பண்ணுவாளான்னு சொல்லிட்டு புறம் நின்று வெளியில போய் 4 பேர்கிட்ட அழகு பேசாத, வம்பு பேசாத, அதெல்லாம் பண்ணாதங்கோ. பெண் அவள் வருத்தம் அறியாத. நம்ம குழந்தை இவ ஏன் கஷ்டப்படுறா, இவளுக்கு எதனால இந்த நோய் இருக்கு, இவ எதனால இந்த பாசுரங்கள் எல்லாத்துலயுமே தாயார் அதுதான் சொல்லுவா. கடைசியில பாசுரத்துல சொல்றா, தமர் எல்லாரும் என்னை உயிக்க கண்ணன் கிட்ட கொண்டு போய் உயிக்க வேண்டி அப்படின்னு சொல்லிதான் முடிப்பா. ஒவ்வொரு உயர்ந்த இடங்களை சுட்டி காட்டி அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி தாயார் வேண்டுவா. இந்த பாசுரங்கள்ல இந்த இடத்துல இந்த பெண் அவள் வருத்தம் அறியாதங்கிறதுக்கு 2 அர்த்தங்களை பெரியவாள்லாம் சொல்றா. ஒண்ணு, நம்ம பாத்துல இருக்கிற நம்ம பெரியவாள்லாம் வெளியில போய் நின்னுண்டு நம்மளை பத்தி வம்பு பேசாத, நம்மளை பத்தி இழிவா சொல்லாத, நம்மளுடைய வருத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்காத, அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, நான் எல்லாமே பகவான் கிட்ட பேசினேன், கேட்டேன், அவன் உடனே எனக்கு கொடுக்கல. அவன் அடிச்ச கை பிடிச்ச பெருமாள் தான். ஆனா அவன் எனக்கு உடனே வரலன்னா நம்ம கிட்ட குத்தம் இருக்குன்றத நம்ம உணரணும். நம்ம எதுவோ தப்பு பண்ணிருக்கோம், அதனால அவன் நம்மளுக்கு அருள் பண்ணல அப்படி எடுத்துக்கணும். நம்ம ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கணும். கண்ணா 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 நான் உருகினேன், ஆனா அவனை திரும்பி கூட பார்க்கல. பகவான் காப்பாத்துவான்னு எல்லாரும் சொன்னான், நானும் நம்பினேன், அவன் என்னை கை விட்டுட்டான். எத்தனை பேர் பேச நம்ம கேட்டிருக்கோம். அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அவன் அச்சுதான். ஒரு நாள் கூட அவன் கைவிட மாட்டான். தன்னை அண்டி வந்தவாளை கைவிடாதவன். அதனால்தான் அவனுக்கு அச்சுதன்னே பேரு. அவன் ஒத்தன்தான் புருஷன்கிறதுனால்தான் அவனுக்கு புருஷோத்தமன்னே பேரு. அந்த பெண் அவள் வருத்தம் அறியாத அப்படின்னாக்க, நம்ம பண்ணின குத்தத்தை நம்ம இன்னும் உணராத அவங்கிட்ட போய் நம்ம தப்பு சொன்னோம்னா, நீ என்னை காப்பாத்தலையே, எல்லாரும் சொன்னாலே கண்ணன் ரொம்ப நல்லவன், காப்பாத்துவான், சுலபன் சொன்னாலே, நீ என்னை காப்பாத்தலையே, நம்ம கிட்ட என்ன குத்தம் இருக்குன்றது தெரியாத பெண் அவளின் வருத்தம் அறியாத. அந்த குத்தத்தை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணா அவன் உடனே பிரத்யட்சமா வருவான். இப்படி 2 விதமா அர்த்தம் சொல்லியிருக்கா. அந்த
வருத்தம் அறியாத பெருமான் அவன் அறையில், பெருமான் பகவானுடைய அறையில் அவனுடைய இடுப்புல பீதக வண்ண ஆடை கொண்டு, எப்பவுமே அவனுக்கு மஞ்சள் வண்ண பட்டாடை தான் ரொம்பவே வசத்தின்னு சொல்வா பெரியவாளுக்கெல்லாம். பீதகம் வண்ண ஆடை அது கொண்டு வந்து என்னை வாட்டம் தண்ணீர வீசீரே. அவனுடைய இடுப்புல இருந்து அந்த உடுத்து களைந்த ஆடை தொண்டரும் உடுத்து கலத்தது உண்டுன்னு சொல்லி ஆண்டாள் தாயாருடைய அப்பா சொன்னதையே, அப்பா சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே தப்பாம மொழிகிறார் தாயார். அந்த ஆடையை கொண்டு வந்து, அந்த பீதக ஆடை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், கோவில்களை வந்து திருமஞ்சனம் முடிஞ்சுட்டாக்க அந்த ஆடையில இருக்கிற அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு நீன்னு எல்லாரும் போட்டி போடுவா. அவ்வளோ வசதியானது அந்த தீர்த்தம். அந்த அந்த மாதிரி அந்த ஆடையை கொண்டு வந்து ஏன் மேல வீசுங்கோ, அந்த காத்து பட்டுட்டானா போறேன், எனக்கு என்னுடைய அந்த குத்தங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சுற்றத்தார்கிட்ட சொல்ற மாதிரி நம்மளுக்கு தாயார் என்ன சொல்றா இல்லையா? நம்மளுக்கு தானே தாயார் சொல்றா. என்ன சொல்றா? அந்த கண்ணனை அனுபவிங்கோ, அதுக்கோசரம் சுத்தி இருக்கிறவாள்னா உங்களை எவ்வளவு எகழ்ந்து பேசினாலும் அதை கேர் பண்ணாதுங்கோ, எனக்கு கண்ணன் தான் முக்கியம்னு இருக்கோ. நம்ம பண்ணின குத்தம் இருக்கு, அதனாலதான் அவன் நம்மளுக்கு காட்சி கொடுக்கலன்றத உணருங்கோ. அந்த குத்தத்தை எப்படி போக்குறது, என்ன பண்ணினா அந்த குத்தம் மறையும், எப்போ அவன் முகம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி அவங்கிட்ட சரணாகதி பண்ணுங்கோ, மன்னிப்பு கேளுங்கோ. அப்போ அவனுடைய பீதக ஆடை, அவனுடைய அந்த காற்று, இளம் தென்றல், அந்த காற்றை கொண்டு வந்து நம்ம மேல வீசணும் அப்படின்னா கோவில்களுக்கு திருமஞ்சன சமயத்துல நம்ம போய் சேவிக்கிறதுங்கிறது அவ்வளவு வசதியான ஒரு விஷயம். அந்த பீதக ஆடையினுடைய அந்த தீர்த்தங்கிறது நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு வசதியான விஷயம். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது கொஞ்சம் கத்துக்கணும் வாழ்க்கையில. இதெல்லாம் தான் தாயார். இன்னும் நிறைய அதுக்கு அர்த்தங்கள் இருக்கு, ரொம்ப நாழியாருது. அதனால நான் இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். தாயார் நம்மளுக்கு இந்த உள்பொருளா காட்டி கொடுக்குறாங்கிறத வச்சுட்டு இதுக்கு அடுத்தது இதே மாதிரி அமுதனார் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும், கண்ணனுடைய அனுகிரகம் வேணும், அவங்கிட்ட காட்சி கடந்து பழகி இருக்கணும், தினம் அவன் முகத்தை பார்க்கணும். ஒரு சின்ன போட்டோவா இருந்தாலும் கூட சரி, தனியா உட்காந்துக்கோங்க, அந்த போட்டோவை பாருங்கோ, அவனை கண்ணான்னு கூப்பிடுங்கோ, அவனுக்கு இருக்கிற நாமங்களை சொல்லுங்கோ, அவங்கிட்ட பேசுங்கோ. அந்த மாதிரி தாயார் காட்டி கொடுத்தாப்புல இதோ அமுதனார் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறார். என்னன்னா, நெஞ்சில் கரை கொண்ட, நெஞ்சில வன்மம் கொண்ட கம்சனை நிறைய அவன் எத்தனை அசுரர்கள் அனுப்பினான், எப்படியாவது கண்ணனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல செனம் கொண்டான், கரை கொண்டான். அந்த தாமச குணம் அவனுக்கு நிறைய இருந்தது. அதனால கரிய சினம், அதனாலதான் கரிய சினம் அப்படிங்கிறார். அந்த தாமச குணம் நிறைய இருந்த அந்த கம்சனை கொன்றான், காய்ந்தன கொன்ற. அந்த எண்ணம் வளரும்படி நிமலன் அவன், கண்ணா குற்றமற்றவன் நிமலன். அந்த மாதிரி இயல்பாவே குற்றத்தினை நீக்கியவன் விமலன். மாதா பிதாக்கள் சிறையில இருக்கிறத பார்த்துட்டு பொறுக்க மாட்டாம தந்தை காலில் விலங்கு அரவன் தோன்றிய வள்ளல். கம்சனை கொன்னு அவளுக்கு ராஜ்யத்தை கம்சனுடைய அப்பாவையே அவன் சிறை வச்சிருந்தான். அவ எல்லாத்தையும் மீட்டு அவ அப்பாக்கு ராஜ்யத்தை குடிச்சு தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாத்தினான் அப்படிங்கிறது சரித்திரம்.
நங்கள் பஞ்சி திருவடி நப்பின்னை தாங்கும். பஞ்சு மாதிரி இருக்குமா நப்பினுடைய திருவடி. அப்பேற்பட்ட நப்பின்னைக்கு கேழ்வன். அவன் நப்பின்னையினுடைய மணவாளன். அந்த அழகான நப்பின்னைக்கு ஏன் அவன் மணவாளன்கிறத இந்த இடத்துல சொல்றான்னா, தாயார் இருந்தாதான் அவன் நம்மள குற்றத்தை பார்க்காத நம்மளுக்கு சேர்த்துப்பான். தாயாருடைய கடாட்சம் தான் எதுவுமே நடக்காது இல்லையா? அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். பாதம் நண்ணாத வஞ்சகருக்கு, அந்த தாயாருடைய அந்த கண்ணனுடைய பாதங்களை வணங்காத வஞ்சகர்களுக்கெல்லாம் என்ன வரும்னா, ஆத்மா என்னது, இந்த உடம்பு என்னது, இந்த உலகம் என்னது, இந்த மாதிரி நினைக்கிற நீசர்களுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஒரு இது கிடையாது. அவளுக்கு ஐயோ இதெல்லாம் நம்மளது இல்லைங்கிற அந்த எண்ணமே இல்லாத என்னது என்னது என்னதுன்னு இருக்கிறவாளுக்கு அரிய ராமானுஜன், மேவி அரிய ராமானுஜன். அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆச்சாரியன். மேன்மை அல்லாத அந்த அவனுடைய ராமானுஜருடைய பகவானுடைய மேன்மையை அறியாதவ யாரையும் ராமானுஜர் ஏத்துக்க மாட்டார். எப்படி நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் குணமா கொண்டு பகவான் நம்மளை ஏத்துக்கிறானோ அந்த மாதிரி ஒரு கெட்ட குணத்தோட இருந்தாலும் ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதின்னு ஆயிட்டாக்க, நீ இத்தனை நாள் இப்படி எல்லாம் பேசினியே, நீ இதெல்லாம் பண்ணியே, அந்த மாதிரி கேட்க மாட்டார். எப்படி கண்ணனோ எப்படி தாயாரோ அந்த மாதிரிதான் ஆச்சாரியன். அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். கேட்காத என் வாய் இத்தனை நாளும் எதிர்த்து பேசின என்னுடைய வாய் கொஞ்சி பரவகு இல்லாது வேற எதையும் போற்றாது. என்னுடைய தப்பு உணர்ந்து எப்படி தாயார் சொன்னாலோ அதுக்கு இணையாதான் நான் பாசுரங்களை எடுப்பேன் எப்பவுமே. என்னுடைய தப்பு உணர்ந்து ஆச்சாரியன் கிட்ட போய் நான் சரணாகதி பண்ணிட்டேனாக்க அப்போ வேற யாரையும் என்னுடைய வாய் போற்றாது. அப்போ வாழ்வு என்று கூடியது. எப்படிப்பட்ட பேரு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டேனே, ஆச்சாரியன் என்னை ஏத்துட்டாரே, அவருடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருத்தே, அந்த பேரு எனக்கு கிடைச்சிருத்து. எப்படி பகவான் குணங்களை கூட துதியாத மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனே தேவு மற்றறியன்னு இருந்தாரோ, இனிமே நானும் ஆச்சாரியனே கதின்னு இருந்தேன்னா அந்த ஆச்சாரியன் அவருடைய ஞான திருஷ்டியால நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் நம்மளை விலக்கி கண்ணன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கப்பல வச்சுடுறோம். இததான் நம்ம முதல்ல உணரணும். நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கல, பகவான் கிட்ட நம்ம ஒண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டோம், அது சக்சஸ் ஆகலன்னா அது நம்ம கிட்ட இருக்கிற குத்தோன்றத முதல்ல நம்ம உணரணும். அந்த குத்தத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டோம்னாக்க ஆச்சார அனுகிரகம், பகவான் தாயார் அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம் இது நிறைஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடியேன் சொல்றது அதுதான். நாட் ஈஸி. நினைச்ச உடனே நடத்திட முடியாது. நம்ம சம்சாரிகள் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கிடைக்கிறதுங்கிறதே பெரிய காரியம். அந்த 5 நிமிஷத்துல வேற எதையுமே சிந்தனை செய்யாத அவனையே நினைச்சு அவனை பார்த்து அவங்கிட்ட பேசி, கண்ணா நீ அப்படி வாழ்ந்தியாமே, கண்ணா நீ இப்படி அசுரரை அழிச்சியாமே, கண்ணா நீ அதை பண்ணியாமே, நான் பாவிடா, உங்ககிட்ட வந்திருக்கேன்டா, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கோடா, தினம் அவங்கிட்ட பேசி பழகுங்க. காட்சி கடந்து கிடப்பேன் என்னை அவனையே காட்சியா வச்சுக்கோங்க. அவங்கிட்ட பேசுங்கோ, அவங்கிட்ட பழகுங்கோ. அத போல ஒரு உத்தமம் நம்மளுக்கு வேற வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவன் நம்மளெல்லாம் ஆழ்கொள்ளணும்னு அது பண்ணிட்டு
இதுல பரநியாசம் வாங்கின்ற வாளுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னா அவளுக்கு தான் இன்னும் தேவை. பரநியாசம் வாங்கிட்டுட்டோங்கிறதுக்கோசரம் நம்ம எல்லாத்துலயுமே அப்படியே முதிர்ச்சி அடைஞ்சு இருந்துள்ள. நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணா தப்புங்கிறது பரநியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறமும் நிறைய தப்பு பண்றோம். அடியேன் சொன்னது அதுதான். நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் ஆச்சாரியன்கள் உடனல இப்பவும் அழகி சிங்கருக்கு உடம்பு சரியில்லைனாக்க நம்ம பண்ண பாவங்கள். நம்ம எல்லாருக்கும் கூட்டி வச்சு அவர் பரநியாசம் வாங்கி வச்சுறார். அதனால அவளுக்கு உடம்புக்கு வருது. இல்லாட்டா அவளுடைய காயத்ரிகளுக்கு, அவளுடைய வேத பாராயணங்களுக்கு அவளுக்கு நிச்சயம் உடம்புக்கு வராது. நம்ம பண்ற பாவங்கள் நிறைய இருக்கு. பரநியாசம் வாங்கிட்டுட்டோங்கிறதுனால நம்மளுக்கு மோட்சம் நிச்சயமே தவிர, வாழுற அந்த நாள்ல நம்ம எவ்வளோ தப்பு பண்றோம். அந்த குற்றங்களெல்லாம் நம்ம உணரணுங்கிறதுக்கோசரம் தான். அந்த கண்ணனை எப்படி அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் தான். அதனால எல்லாருமே இது எல்லாத்தையும் கேளுங்கோ, படிங்கோ. சரணாகதி பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் நான் சொல்லல. சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில சொற்கள் தான் நம்மளுக்கு ஒரு பெரியவா வார்த்தைகள் தான். அடியேன் சிறிய ஞானஸ்தன். பெரியவா எனக்கு கத்து கொடுத்ததுதான். மாதவாச்சாரியார் ஆச்சாரியர் யார்கிட்ட பேசினாலும் சரணாகதி பண்ணி அதை பத்தி பேசணும்னு சொன்னதுனால தான் அதை பத்தி பேசுறேன். இப்போ வேலுக்குடி சுவாமிகள்லாம் நம்ம பண்ணதான் அடுத்தவாளுக்கு சொல்லணும்னு சொல்லி கொடுத்ததுனால தான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். கண்ணனை காட்சி கழி பழகை அவனோடு ஒன்றுவோம், எல்லா வினையும் மறுப்போம். குற்றங்குறைகளை சமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.